தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வாழை மரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வாழை மரம் வந்து என்கிட்ட ஒரு 4th இயர், இது ஒரு 4 வருஷமாக இருக்குது. இது வந்து 4வது வருஷம். ஸோ 3 வருஷம் முடிஞ்சு இது 4வது வருஷம். நான் வாங்கும் போது வந்துட்டு வின்டர் டைமில் தான் வாங்கினேன். ஸோ இங்கே கடையில் வந்துட்டு சீசனல் டைமுக்கு தான் பிளான்ஸ் வச்சுருப்பாங்க. ஸ்ப்ரிங் டைமில் போனீங்கன்னா ஸ்ப்ரிங்கில் என்னென்ன பிளான்ஸ் அவைலபிளாக இருக்குமோ அதுதான் இருக்கும். அந்த மாதிரி இந்த பிளான்ட் வந்து சம்மர் டைமில் தான் அவைலபிளாக இருக்கும் சேல்க்கு. ஸோ யாரும் வாங்கலை அப்படின்னா வின்டர் டைமில் வந்து இது வந்து காஞ்சிரும். அப்போ வந்து கிளியரன்ஸ் சேலில் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நான் 1 பவுண்டுக்கு வாங்கினேன். ஸோ இது வந்துட்டு வாழை மரத்துலேயே ஒரு வெரைட்டி. பட் ஆனால் நம்ம சாப்பிட்றக்கூடிய வாழை மரம் இருக்கு இல்லையா, அந்த வெரைட்டி கிடையாது. சாப்பிட்ற வாழை மரம் எல்லாமே வந்து மியூசா அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து என்செட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து எத்தியோப்பியாவில் இருக்க ஒரு வாழை மரம். பட் ஆனால் இதில் இருக்கிற ஃப்ரூட்ஸ் வந்து நம்ம சாப்பிட முடியாது. அதே மாதிரி நம்ம யூஸ்வலாக நம்ம ஊரில் இருக்க, இந்தியாவில் இருக்க வாழை மரம் வந்துட்டு கீழே வந்து அடியில் வந்து அந்த பக்க கண்ணெல்லாம் வந்து வளரும் இல்லையா. ஆனால் இந்த வாழை மரத்தில் வந்து அந்த மாதிரி வளராது. ஒரே ஒரு மரம் தான் வரும். அதுக்கப்புறம் இது பூ பூத்து சீட்ஸ் வச்சு காஞ்சிரும், மரம் வந்து காஞ்சிரும். பட் என்ன ஒரு சந்தோஷமான விஷயம் அப்படின்னா, யூகேயில் இது வந்து அந்த மாதிரி பூவெல்லாம் வச்சு காயெல்லாம் காய்க்காது. ஏன் அப்படின்னா வந்து இதுக்கு நல்ல ஹீட் வேணும். நம்ம ஊர் மாதிரி இந்தியன் கிளைமேட் மாதிரி ஹீட் வேணும். எத்தியோப்பியாவில் வந்துட்டு ரொம்ப ஹீட்டாக இருக்கும். அதனால் அங்கே வந்துட்டு நல்லா வளரும். அன்லெஸ் யூகேயில் வந்து நீங்கள் ஒரு பெரிய கிளாஸ் ஹவுஸ், ஹீட்டட் கிளாஸ் ஹவுஸில் வச்சுருக்கீங்க அப்படின்னா அங்கே வந்துட்டு இது வந்து காய்க்கும். பட் நார்மலாக வந்து நம்ம இந்த மாதிரி கார்டனில் வளர்க்கும் போது இலைகள் மட்டும்தான் வரும். ஸோ அதனால் வந்து ரொம்ப வருஷம் வந்து இது இங்கே வந்துட்டு காயே காய்க்காது, பூ பூத்து காய்க்காது. அதனால் ரொம்ப வருஷம் வந்து இது உயிரோடு தான் இருக்கும், சாகாது. பட் நம்ம ஊர் வாழை மரம் வந்துட்டு ஒரு வாட்டி வந்து காய் காய்ச்சிட்டு அது வந்து இறந்துரும். நம்ம ஊர் வாழை மரமுமே வந்துட்டு இங்கே யூகேயில் வந்து விற்பனைக்கு இருக்குது. பட் ஆனால் அதுவுமே வந்து காய் காய்க்கிறது வந்து ரொம்ப ரேராக தான் காய் காய்க்கும். பிகாஸ் இங்கே வந்து குளிராக இருக்கிறதுனால அந்தளவுக்கு வந்து ஹீட் இருக்காது அப்படிங்கிறதுனால. ஸோ இந்த வாழை மரம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வாங்கி வளர்த்துங்க. அடுத்த வீடியோவில் இது எப்படி வளர்க்கணும்னு சொல்கிறேன்.